2014 டெக்சஸ்ல 18 வயசான ஒரு பையன் யாரோ ஒருத்தர் வீட்டு கதவை தட்டி கொஞ்சம் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் தான் கெவின் ஜாஸ்ரேல் டேவிஸ். பார்க்கும்போது ஒரு நார்மலான டீனேஜர், ரொம்ப சைலண்டான இன்ட்ரோவர்ட்டான பையன். அவனோட அப்பாவும் அவங்க கூட அதிகமா இல்ல. அதிக நேரம் அவன் தனியாவும் ஆன்லைன்லயும் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. அவனோட அம்மாவான கிம்பர்லி ஹில் தான் அவனோட பெரிய சப்போர்ட். அவங்க அவன் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க, ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருந்ததா எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது. ஆனா கெவினோட எண்ணங்கள் வேற மாதிரி இருந்திருக்கு. மார்ச் 26, 2014 சோஃபால உட்காந்துட்டு இருந்த அவங்க அம்மாவை ஒரு கார்ட் போட்டு கழுத்தை நெரிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அது முடியலன்னு தெரியவும் நேரா அவங்க ரூம்குள்ள போய் அவங்க ரூம் ட்ராயர்ல இருந்து சுத்தி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவோட தலையில 20 தடவைக்கு மேல அடிச்சே கொண்டுட்டான். அதுக்கப்புறமும் கிச்சன் நைஃப் யூஸ் பண்ணி அவங்களோட மூளை எப்படி இருக்குதுன்னு பாத்திருக்கான். ஆனா அவன் அதோட நிக்கல. அவங்க அம்மாவை கொண்டுட்டு அவங்களோட உடல் அசால்ட் பண்ணிருக்கான். இதுதான் தன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்கான். அவனை விசாரணை பண்ணும்போது அவன் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பதில் சொல்றான். அவனோட முழு குடும்பத்தையுமே கொல்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஆனா அவங்க அம்மாவை மட்டும் தான் அவனால கொலை முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் கொலை பண்ணிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணல. அன்னைக்கு நைட் ஃபுல்லா சைக்கிள் எடுத்துட்டு சுத்தி இருந்திருக்கான். ஊரை விட்டு ஓடிடலான்னு கூட நினைச்சிருக்கான். ஆனா அடுத்த நாள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டு கதவை போய் தட்டி அவங்க கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த வீட்டுல இருந்தவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. இவன் கிட்டயும் போன் கொடுத்து பேச வச்சிருக்காங்க. போலீஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்குது. இவங்க மறுபடியும் கால் பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் மறுப்பு தெரிவிக்கல, ஆர்டர் ட்ரை பண்ணல, அவன் சரண் அடைஞ்சிட்டான். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தபோது இவன் ரொம்ப நாளா பண்ணி வச்சிருந்த இவனோட பிளானும் அவனோட சிஸ்டருக்காக அவன் எழுதி வச்சிருந்த ஒரு நோட்டும் போலீஸ்க்காக எழுதி வச்சிருந்த ஒரு நோட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்குது. அவனை விசாரணை பண்ணும்போது நிறைய டிஸ்டர்பிங்கான டீடைல்ஸ் அவன் சொல்லியிருந்திருக்கான். அவன் என்ன செஞ்சாங்கிறது அவனுக்கு தெரியும்னும் அவன் சுய நினைவோட தான் செஞ்சதெல்லாம் செஞ்சிருக்கானும் அவங்க அம்மா அவனை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டதாகவும் அவன் தான் ஒரு மோசமான ஆள் அப்படிங்கிற மாதிரியும் ஆனா மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா இதை மறுபடியும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்கான். அவங்க அம்மாவை கொன்னதுக்கு அப்புறமா நேரா அவன் சிஸ்டரையும் போய் கொல்றதா அவனோட பிளான் இருந்திருக்குது. ஆனா அங்க அவன் சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படிங்கறதுனால இவன் போகல. இவனோட குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டு இவனுக்கு பரவல் இல்லாத ஆயுள் தண்டனையை விதிச்சிருக்காங்க. அவன் விசாரணையில தனக்கு இந்த மாதிரி வயலண்டான ஃபேண்டசிஸ் பல வருடங்களாகவே இருந்ததாகவும் ஆனா தான் யாரோட உதவியும் கேட்கல அப்படிங்கறதாகவும் சொல்லியிருக்கான். உங்க கூட இருக்கிறவங்களே எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியல, உங்க பையன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியல, உன்னோட பிரதர் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு எழுதி வச்சிருந்திருக்கான். நிஜம்தான், ஒரு மனுஷன் அவனோட மனசுக்குள்ள எப்படிப்பட்டவங்கிறது நம்மள யாருக்குமே தெரியாது. ஸோ பி அவேர், பி சேஃப், பத்திரமா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.